ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். இன்றைக்கி நம்ம தேங்காய் சோறு, அதாவது கோகனட் புலாவ், அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் அதுக்கு ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். அதை நான் சும்மா சின்ன சின்ன துண்டு போட்டு அதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், போட்டாச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சி இப்போ இதை நம்ம பால் எடுத்துக்கணும். பால் எடுக்கும்போது தண்ணி நம்ம எப்படி அரிசி எடுக்கிறோமோ, அதாவது பாசுமதி அரிசியாக இருந்தால் 1.5 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. மற்ற வேறு அரிசி, சீரக சம்பா வேறு ஆக்கிறதா இருந்தாக்கா 2 டம்ளர், 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. அந்த கணக்கு வச்சு தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில் பால் எடுங்க. ஏன்னா இல்லைன்னா வேஸ்ட் ஆயிரும் பால் அதிகமாக எடுத்துட்டோம்னா. அதனால் அந்த மாதிரி ஒரு 2 தரம் 3 தரம் அந்த தண்ணியை ஊற்றி நீங்கள் பால் எடுத்துக்கோங்க. அதே தண்ணி, அந்த அளந்த தண்ணியில். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்குது. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம பால் எடுத்தாச்சு. தண்ணி நான் அளந்து வச்சு தான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு, இல்லை ஒரு பாத்திரமே, இப்போ நான் இது குக்கர்லேயே செய்ய போகிறதில்ல, நம்ம பாத்திரத்துலேயும் செஞ்சுக்கலாம். இப்போ அது எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு 150 மில்லி ஆயில் இருந்தால் போதும். நான் 1/2 கிலோ அரிசிக்கு தான் நான் செய்கிறேன். இப்போ அதுக்கு அதில் நெய்யையும் விட்டுக்கலாம். அந்த ஆயில் கூட ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிட்டு அதுலேயே கொஞ்சம் நெய்யும் ஊற்றிட்டு நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரி ஐட்டம் நிறைய போட்டுக்கோங்க. நான் ஏன்னா நான் இது கரம் மசாலா போடாமல் செய்ய போகிறேன். நீங்கள் போட்டு செய்யணுன்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம். நான் போடுறதுனால நிறையவே போடாதனால கரம் மசாலா போட்டு யூஸ் போடாமல் நான் இது செய்ய போகிறேன். வெறும் தேங்காய் பால்லையும் நம்ம செய்கிறோம். அதனால் இப்போ இது போட்டு இது வெடிச்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுடலாம். நம்ம வெங்காயம் போட்டு வழக்கமாக எப்போவும் நம்ம உப்பு போட்டுருவோம். அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கான உப்பு அதையும் நம்ம இப்போ போட்டுடணும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உப்பு போட்டுட்டு அது ரொம்ப நம்ம வெங்காயம் குஸ்கா பிரியாணிக்கு மாதிரி ரொம்ப நம்ம கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்க வேணாம். இந்த அளவு இருந்தாலே போதும். ஒரு 5-6 பச்சை மிளகாய் நான் போடுறேன். ஏன்னா நம்ம மிளகாத்தூள் இதில் சேர்க்க மாட்டோம். அதனால் நான் 5-6 பச்சை மிளகாய் போடுறேன். இது அல்சருக்கெலாம் ரொம்ப நல்லது. அவங்களாம் காரம் சேர்க்க வேணாம்னா கொஞ்சமாக மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது நான் 2 ஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் 2 தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி அதையும் இதோட போட்டுக்கலாம். ரொம்ப வதக்க வேண்டாம், இல்லைன்னா தக்காளி கலர் மாறிடும் சாப்பாடு. அதனால் நம்ம கொஞ்சமாக வதக்கிக்கலாம். இதில் கொத்தமல்லி, நறுக்கிய கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா இதையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். கரம் மசாலா உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூனும் அதில் போட்டுக்கோங்க. இப்போ தயிர் ஒரு 1/2 கப்பு அதையும் இதில் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பால் நான் தண்ணி அளந்து தான் நான் பால் எடுத்தேன். அதனால் இப்போ நான் பாருங்கள், இப்போ குறைஞ்சிருக்கா கூடி இருக்கா பார்த்துக்கலாம். அளந்து விட்டுக்கலாம். இப்போ 4.5 கப்பு நான் ஊற்றுறேன். ஏன்னா நான் 3 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ, 1/2 கிலோ பாஸ்மதி. அதனால் 1.5 கப்பு, 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி விகிதம் எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா நம்ம விட்டுருங்க. நுர கூடி வரப்போ நம்ம அரிசி போட்டுடணும். கொதிக்கக்கூடாது. இந்த தேங்காய் பால் கொதிச்சிச்சுன்னா திரிஞ்சு போயிடும். அதனால் நம்ம வச்சுக்கணும்.
நல்ல நுர கூடி எப்படி வரும்போது அரிசி போட்டுடணும். அரிசி போட்டுட்டு இதை கிண்டிட்டு அதுக்கு தேவையான உப்பு, நம்ம ஆனியனில் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த அரிசிக்கு கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. போட்டு அதை நல்லா கொதிக்கட்டும். நல்லா கிண்டி அதை விட்டுடலாம். இது ரொம்ப சூப்பரான ஒரு சாப்பாடு. நம்ம அல்சரு உள்ளவங்க, அந்த வயிற்று வலி, சூடு இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சாப்பாடு இதில் செஞ்சு தேங்காய் பாலில் சாப்பிடும்போது இது உடம்புக்கு ஹெல்த்தியும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். இது தால்ச்சா வச்சு, இது கூட தால்ச்சா வச்சுக்கலாம், இல்லை கத்திரிக்காய் வச்சுக்கலாம். நமக்கு பிடிச்ச இது வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். முட்டைக்கறி சால்னா அதுவும் நல்லாயிருக்கும். நான் முட்டைக்கறி குழம்பு வச்சுருக்கேன். அது நான் உங்கள் அடுத்த அப்லோடு அது நான் பண்ணுறேன். வச்சுட்டு இது இந்த சாப்பாடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்ம தம் போட்டு மூடியை மட்டும் மூடி வச்சுருங்க. அப்படியே ஒரு 10 நிமிஷம் பாருங்கள், கரெக்டாக இப்போது வெந்துருச்சு. இதை உடையாமல் நம்ம கிண்டணும். சாப்பாடு உடஞ்சி போயிடாமல் இதை நம்ம கிண்டணும். நல்லா வெந்துருச்சு. இப்போ நெய் போட்டுடலாம். முதல்ல கொஞ்சம் நெய் போட்டிருக்கோம். இப்போ ஒரு நெய் 100 மில்லி ஆயில் விட்டுருக்கோம். 50 மில்லி நெய் விட்டுடலாம். நல்லா நெய்யை விட்டுட்டு மூடிடுங்க. மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுருங்க. கீழே ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணி அதையும் வச்சிடணும். ஒரு தவாவில் அது மேலே வச்சா தான் நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வாய் புண்ணுக்கும் ரொம்ப நல்லது. வாய் வெந்து போனதுக்கெல்லாம் சூப்பரான ஒரு தேங்காய் சோறு ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அல்சர் உள்ளவங்கலாம் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்கும், எல்லா வியூவர்ஸ்க்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ். அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.